தண்ணியில ஃபஸ்ட்டே நம்ப லெமன் ஜூஸு, சால்ட் போட்டு ரெடியா வச்சுக்கணும். அப்புறம் கட் பண்ணி இதில போட்டு வச்சுக்கணும். இல்லன்னா, கலர் சேஞ்ச் ஆயிடும். நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு, இந்த மாரி நீங்க பீட் பண்ணுங்க. இந்த மாரி நல்லா பண்ணினே இருங்க. அப்ப நம்மளுக்கு இதில இந்த மாரி நாரெல்லாம் வந்துடும். வாழைத்தண்டு ரெசிபி செய்யறதுக்கு எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மெத்தட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஃபோர்க்கோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு நல்லா பீட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடுங்க. கொஞ்சம் நார் இருந்தால் கூட பரவாயில்ல, அது நல்லது தான் உடம்புக்கு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம பருப்பு 1 கப் எடுத்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 மினிட்ஸு. அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கின்னு 2 பெரிய வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு, அப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வேகட்டும். அதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். ஒரு கோகோனட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயும் பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பருப்பு வெந்துடுச்சு. குக்கரில் பருப்பு நம்ம போட்டிருந்த வாழைத்தண்டு அதோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அது பருப்பில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாயில் ஆகிறதுக்கு விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கன்னு உப்பு தேவைப்பட்டால் போட்டுங்க, காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுங்க. ஆனால் இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னர் வச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம பாயில் பண்ணியிருக்கிற பருப்பு வாழைத்தண்டில் இந்த தாளிப்பை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் வாழைத்தண்டா எப்படி கஷ்டமான ரெசிபியாச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தடு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்கள் உடனுக்குடனே வீடியோஸ் எல்லாம் எந்த தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. பாய்.